என்னடி முருங்காலாம் பலமா இருக்கு. அம்மா இத குப்பையில போட்டுருங்க. ஏமா மொத்தி போச்சு. ஏய் அதையாண்டி என்ன பார்த்து சொல்ற? இந்த அவமானம் உனக்கு தேவையா? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட். நெக்ஸ்ட் சுஜி, ஆபீஸ்ல எல்லாம் டூர் போறாங்க. அதுக்கு நான் இப்போ நானும் போலான்னு இருக்கேன். நீயும் போலான்னு இருக்கியா? எத்தனை பேர் போறாங்க? 10 பேர் சுஜி. எத்தனை பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ்? 9 கேர்ள்ஸ். 9 கேர்ள்ஸ். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நீ என்ன பச்சிக்கிற? நானா மச்சான் பிபிஏ வச்சிருக்கேன். அந்த போர்டில் இருக்கிற படி CAFENIGHT டீ கடை. நெக்ஸ்ட் போலாமா? போலாமா? நான் வண்டி ஓட்டுறேன். கம்முனு போ, உனக்குலாம் ஓட்ட தெரியாது, நான் ஓட்டுறேன். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. எனக்கு ஓட்ட தெரியாதா? நான் ஓட்டுறது மட்டும் பாரு, ஒழுங்கா வண்டி கொடு. நாங்கெல்லாம் சுனாமிலேயே சும்மிங்க போறோம். வா கூட ஒரு நிமிஷம் இரு. எதுக்கு? இப்ப போலாம், இப்ப ஓட்டு. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஆள் போட்டோ பாத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு? எங்க காட்டு பாப்போம். இருந்தா என் ஆள் சாரி கட்டின போட்டோ எல்லாம் பார்த்தா நீ மெஸ்ல ஆயிடுவ தெரியுமா? எங்க காட்டு பாப்பா. இராத வரலாம். ஹலோ பேபி, சொல்லு பட்டு. நீ சாரி கட்டின போட்டோ தான் எனக்கு அனுப்பிச்சு விட. நீ மட்டும் தான் பட்டு நான் சாரி கட்டினதோட போட்டோ கேட்டிருக்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. நெக்ஸ்ட் ப்ரோ அந்த ரைட் டேன் பை கொடுங்க ப்ரோ. तो தரேன் ப்ரோ. இந்தாங்க ப்ரோ. ப்ரோ செம்ம இனிப்பாகுது. இதை உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணாதா? என்ன ப்ரோ பண்றது, எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கும். ஆனா எங்க அப்பா எல்லாத்தையும் கணக்கு பண்ணி எண்ணி வச்சுட்டு போவாரு. எதனா ஒன்று மிஸ் ஆச்சுன்னு செருப்பை தெடிப்பாரு. ஆனா நான் பயங்கரமான உசாரு. ஒன்னு எடுப்பேன், அப்படியே 2 தடவை வாய்க்குள்ள போட்டு சப்பி எடுத்துட்டு அப்படியே எடுத்து உள்ள வச்சிருவேன். पापा देखो मैंने गोल रोटी बनाई. अरे वाह बेटा. गुल की दुआएं लेती जा. ना कुमार அவசரப்பட்டிய. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இது கோழிக்கறி. இப்ப பாருங்க, இது ஆட்டுக்கறி. இது மாட்டுக்கறி. நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற சிரிப்பான். நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா?
நான் என்ன யோசிக்கிறேன், என் ஃப்ரெண்ட் ஒருத்தி உனக்கு பிடிக்கும்ல, அவளை செட் பண்ணி விட்டுலான்னு பாக்குறேன். நீயும் பொறுப்பாயிட்ட, வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்ட. இட்ஸ் டைம்டா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன். கரெக்டு தான். ஆனால் அவன் ஃப்ரெண்டு மேகி இருக்கால, அவள் டேட்டிங் வரைக்கும் ஓகே, பட் கல்யாணத்துக்குலாம் செட் ஆக மாட்டான். அதுவும் இல்லாமல் அவன் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப லாயலாக இருக்காளா, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஜிம்மில் ஒரு பொண்ணை நான் வந்து கொஞ்சம் பேசி கரெக்ட் பண்ணியிருக்கேன். அவள் கொஞ்சம் கல்யாணத்துக்கு செட் ஆகுற மாதிரி தான் தெரியுது. இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கல, அதுக்கு காரணமே அவள் தான். எங்கே கூப்பிட்டாலும் வரா, நல்லா செலவு பண்ணுறா. அவள் கூட செட் பண்ணி விட்டேன்னா லைஃப் நல்லா இருக்கும். டேய் இருடா தம்பி, நான் திருப்பி கூப்பிடுறேன். ஹலோ. சோலி முடிச்சு. நெக்ஸ்ட். என்னடி வர சொல்லியிருந்த? இந்த சாக்லேட் சாப்பிடு. என்ன சாக்லேட்லாம் தரேன்? மனசே சரியில்லடா. ஏண்டி? நான் ஒரு பையனை லவ் பண்ணல, அவன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டான்டா. அப்பவே சொன்னேன் அவனை பிரேக்கப் பண்றான்னு. எங்கே கேட்கறேன், நண்பன் சொன்னதெல்லாம் யாருன்னா கேட்டா தானே, கேட்டு வாழ கத்துக்கணும். அதனால நான் சாவலான்னு முடிவு எடுத்துட்டேன். கொண்டா கைய. இப்ப நீ ஒரு முடிவு எடுத்துருக்கு பத்தியா, சூப்பரான முடிவு. உன் வாழ்க்கையில உருப்படியான முடிவு இது. ஒரு முடிவு தான். டவுட்னா என்கிட்ட கேளு, எப்படி சாகலான்ட்டு. இல்ல, நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட்டே பண்ணிட்டேன்டா. சூப்பர், நல்லது. செத்ததுக்கு அப்புறம் கால் பண்ணு, மாலையோட வரேன். இல்ல, நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட்டே பண்ணிட்டேன்டா. ஆமா, அந்த எக்ஸிக்யூட்டிவ் இந்த சாக்லேட்ல எதுவும் இல்லையே. நான் போயிட்டா உன்னை யாரா நல்லா பாத்துப்பா. அட நாசமா போனவளே. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க, போங்க. அண்ணா அண்ணா காசு கூட ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேண்ணா. திருவள்ளூர் செல் எடுத்து அந்த மட்டும் கொஞ்சம் பெங்களூர் ஏறி இறக்கி விட்டுருண்ணா. தம்பி, எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? போய் படிக்கிற வழியா பாரு, போப்பா. சரிண்ணா. A few minutes later. அண்ணா அண்ணா காசு கூட ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருண்ணா. திருவள்ளூர் செல்ல மட்டும் எடுத்து கொஞ்சம் பெங்களூர் ஏறி இறக்கி விட்டுருண்ணா. ஏன்னா நடக்கிற காரியத்தை சொல்றேன் தம்பி, கிளம்பா பஸ்டிங் இருந்து. 1 hour later. அண்ணா காசு கூட ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருண்ணா. திருவள்ளூர் செல்ல மட்டும் எடுத்து கொஞ்சம் பெங்களூர் ஏறி வைக்க ஹெல்ப் பண்ணா. திருவள்ளுவர் சிலையா பெங்களூருக்கு மாத்தணுமா? எதுக்குமா மாத்தணும்? இல்லண்ணா, நேத்து எங்க ஸ்கூல்ல டெஸ்ட் வச்சாங்களா, நான் திருவள்ளூர் சிலை எங்க இருக்குதுன்னு கேட்டதுக்கு பெங்களூருன்னு போட்டுனா, கடைசியா பார்த்தா அது கன்னியாகுமரிக்கு தான். அதான் கன்னியாகுமரில இருந்து எடுத்து இப்ப பெங்களூர்ல வச்சா நான் எழுதுந்து கரெக்ட் ஆயிடும் இல்லையா? கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. நன்றி நன்றி நன்றி.